எதுக்காக எல்லார்கிட்டையும் உன்னை மன்னிச்சிருன்னு சொல்ல சொன்ன? எல்லார்கிட்டையும் மட்டும் இல்ல, உங்ககிட்டயும் தான் சொல்றேன். என்ன மன்னிச்சிருங்க. என்ன உங்களால புரிஞ்சுக்க முடியல, ஆனா உங்களை நான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்ப கூட கோயிலுக்கு போனது உங்க பேர்ல அர்ச்சனை பண்ணதா. இந்தாங்க பிரசாதம் எடுத்துக்கங்க. மனப்பூர்வமா உங்களுக்கு என்ன பிடிக்கலன்னா இந்த பிரசாதத்தை எடுத்துக்க வேண்டாம். பிடிக்கலன்னு சொல்ல வரலீங்க. என்ன சொல்ல வந்தீங்க? சொல்லுங்க. இத பாருங்க, நீங்க காலேஜ்ல பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருக்கீங்க. நான் எலிமெண்டரி ஸ்கூல்ல 3வது வரைக்கும் தாங்க படிச்சிருக்கேன். இத பாருங்க, இந்த உலகத்திலேயே என்ன பொறுத்த வரைக்கும் பெரிய படிப்பு சங்கீதம் தான். அது உங்களை பொறுத்தவரையில இயற்கையாவே உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அப்படி இருக்கும்போது நமக்குள்ள படிப்பு வித்தியாசம் எல்லாம் இருக்குங்க. வாஸ்தவம் தாங்க. இந்த ஊர்லயே பாதி சொத்து உங்க சொத்து. எனக்குன்னு இருக்கிற சொத்து ஒரு ஓட்டு 6 மணி பெட்டியும் ஓட்டு விடுந்தாங்க. ஒரு ஆம்பளைக்கு சொத்தே வீரண்டா. அதுல உங்களை மிஞ்சறதுக்கு இந்த ஊர்ல வேற யாரும் இல்ல. நீங்க இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறம் நான் சொல்றதையும் தெரிஞ்சுக்குங்க. நான் அம்மா அப்பா இல்லாத ஒரு அனாதை. இத பாருங்க, நான் உயிரோடு இருக்கும்போது இன்னொரு தடவை தயவு செஞ்சு இந்த வார்த்தையை சொல்லாதீங்க. இந்த குங்குமத்தை என் நெத்தியில வைங்க. சரி, நாளைக்கு நான் உங்க வீட்டுக்கு வருவேன். நீங்க நடந்துக்கிற விதத்துலதான் என் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்குவேன். வரட்டுமா? என்னண்ணே, என்னாச்சு? இரு அண்ணே, இரு. இது நம்ம தங்கப்பனோட செயின். 2 நாள்ல திருப்பி கொடுத்தோம். ஒரு நாளைக்கு 8 வாடகை. சரி சரி. இது நம்ம சின்னப்பனோட கடியாரம். ஏனே, இது எப்படி நான் கட்டுறது? எப்படி கட்டுறதுன்னா, நான் கையில கட்டிட்டு வந்துட மாட்டேன், மடியில கட்டி கொண்டு வந்துருக்கேன். இது நம்ம கண்ணப்பன் இல்ல, அவன் மோதிரம். ஏனே, இதை திருப்பி கொடுக்க வேண்டாமா? திருப்பி கொடுக்க வேண்டாம், நான் வீட்டுல வச்சுட்டு வந்திருப்பேனே. இதுக்கெல்லாம் 4 நாள் 4 நாள் வாடகை. அதுக்கு மட்டும் 8 2 நாள் தான் டைம். அண்ணே, நான் உள்ள அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த பொண்ணு வந்ததுன்னா ஊனு சத்தம் கொடுங்க, நான் ஓடி வந்தேன். அண்ணே, அந்த பொண்ணு வந்தா அங்கேயே நிறுத்தி வைங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நான் போட்டிருக்க நகையெல்லாம் ஓசின்னு அந்த பொண்ணு கிட்ட சொல்லிடாதீங்க. அப்புறம் என் மான மரியாதை கப்பல் ஏறி போயிடும். இந்த கடியாரம் ரொம்ப சிறுசா இருக்கு, என் கைக்கு பெருசா இருந்தா எப்படி இருந்திருக்கும். சரி, நான் போட்டிருக்க கடியாரம், செயின், மோதிரம் எல்லாமே ரொம்ப நல்லா தான் இருக்கு. இந்த கண்ணுக்கு ஒரு கருப்பு கண்ணாடி இருந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். இந்த செயின் என்ன இப்படி நல்லா இங்க எங்க அண்ணனை நிக்க வச்சனே. அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு. நீங்க எப்ப வந்தீங்க? ஐயோ, நிக்கிறீங்களே, வாங்க வாங்க. நீங்க பாக்குற அளவுக்கு இந்த வீடு அரண்மனையும் இல்ல, தாஜ்மஹாலும் இல்ல. ராமர் இருக்கிற இடம் தாங்க சீதைக்கு அயோத்தி. எங்க வீட்டுக்கு வந்தவங்கள உட்கார சொல்ல மாட்டீங்களா? மன்னிச்சுங்க, உங்களை பார்த்ததுல மறந்துட்டேன். உட்காருங்க. கொஞ்சிருங்க கொஞ்சிருங்க. என்னங்க இது, பட்டு வேஷ்டி விரிக்கிறீங்க? ஆமாங்க, நேத்து நீங்க போகும்போது என்கிட்ட என்ன சொல்லிட்டு போனீங்க? நாளைக்கு உங்க வீட்டுக்கு வரும்போது நீங்க எப்படி நடந்துக்கிறீங்களோ அதை வச்சுதான் உங்க அன்பை தெரிஞ்சுக்குவேன்னு சொன்னீங்க. இந்த சின்னமணியானால இந்த பட்டு வேஷ்டில தாங்க உங்களை உட்கார வைக்க முடிஞ்சது. உட்காருங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? ஹார்மோனி பெட்டி இருக்கா? இருக்கு. கொஞ்சம் எடுத்துட்டு வரீங்களா?
உட்காருங்க. இந்தாங்க. என்ன இது? என் மனசுல இருக்கிறத இதுல எழுதியிருக்கேன், படிச்சு பாருங்க. பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேனே என் சின்ன ராசா, உன் தோளுக்காகத்தான் இந்த மாலை ஏங்குது. கல்யாணம் கச்சேரி எப்போது? இதை நீங்க பாடணும், அதை நான் கேட்கணும். வள்ளி, அடிச்சதுக்காக என்ன மன்னிச்சுக்க. ஆனா நான் சொல்றதையே நீ கொஞ்சம் தெரிஞ்சுக்க. ஒரு ஓம பொண்ணோட மனசுல அநியாயமா ஆசைய வளர்த்துட்டு பின்னாடி நீ அவளை ஏமாத்தினா அவ மனசு எவ்வளவு கஷ்டப்படுங்கிறது படிச்ச உனக்கு கூடவா தெரியல? நீங்க நினைக்கிற மாதிரி வள்ளி கூட நான் மனசார பழகிறது அவளை ஏமாத்துறதுக்காக இல்ல, காலம் பூரா அவளோட வாழணுங்கிறதுக்காக தான். இத பாருங்க. என்ன மன்னிச்சிருப்பா. சாமி, நடக்கட்டும். सर्वमंगलमांगल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यंबके देवी नमोस्तुते मांगल्यं तत्सनानेन मम जीवनहेतुना वन्दे भद्राणि शिवे जीवनशरदां शतं मांगल्यधारणशुभमस्तु बन्धो शतमानं भवति सदाय पुरुष आयुषतेन्द्रिये यदि तिष्ठति. வள்ளி, மாப்பிள்ள ரொம்ப தங்கமானவரு, மனசு புரிஞ்சு நடந்துக்க. என்ன கதவை இழுத்து தாப்பா போட்டுக்கோ, வெக்கப்படாத. இப்படி இருக்கிறவங்க தான் எண்ணி 10 மாசத்துல குழந்தைய பெத்து கையில கொடுப்பாங்க. என்ன கதவு திறக்குது? என்னங்க தம்பி, பாயும் தலானியோட வெளியே வந்துட்டீங்க? மாப்பிள்ள, ஏன் வெளியே வந்துட்டீங்க? என் தங்கச்சி ஏதாவது தப்பா நடந்துருச்சா? சேச்சே, அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. வள்ளி வாய் பேசுற பொண்ணா இருந்தாலும் பரவாயில்ல, ஊம பொண்ணு. நான் அவளை மனசார நேசிக்கிறது உண்மை. என்ன என்னைக்கு அவளுக்கு பேச்சு வருதோ அன்னைக்குதான் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட். மாப்பிள்ள, அப்போதான் வள்ளி மேல நான் வச்சிருக்கிற பிரியத்துக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். பாவா, வள்ளி ரொம்ப கொடுத்து வச்ச. ஆராத்யாய நமஹ, மகாபோகாய நமஹ, மகேஸ்வர்யாய நமஹ, மகாவீர்யாய நமஹ, மகாபலாய நமஹ, மகாபுத்தியாய நமஹ, பெரியவரை பார்க்கலாமா? தாராளமா பார்க்கலாமா? மகாவித்யை நமஹ, மகாபோகேஸ்வராய நமஹ, மகாராஜ்யாய நமஹ, மகாபலாய. வணக்கம் சாமி. நமஸ்காரம். உள்ள வாங்கம்மா, உட்காருங்க. என்னோட ஆசிரமத்தை தேடி வந்திருக்கீங்க. நான் உங்களுக்கு என்ன உதவி செய்யணும் சொல்லுங்க. வந்து இவ பேர் வள்ளி. வாய் பேச முடியாத இந்த பொண்ணுக்கு இப்பதான் கல்யாணம் நடந்து முடிஞ்சது. இவளுக்கு நீங்க தான் எப்படியாவது பேசுற சக்தியை கொடுக்கணும். என் கையில என்னம்மா இருக்கு? எல்லாம் அம்பாள் கையில இருக்கு. எத்தனையோ பேரை பேச வச்சிருக்கேன். ஆனா பிறவி ஊமையா இருந்தா என்னால ஒண்ணும் செய்ய முடியாதும்மா.
இல்லைங்க, இவ பிறவி உண்மை இல்ல. 2 வருஷத்துக்கு முன்னாலே இவளுக்கு அம்மா வந்துச்சு. அதுல இருந்து பேசுற சக்தி எழுந்துட்டா. அப்படியா? சரி, அம்பாளால போன பேச்சு அம்பாளாலேயே திரும்ப வரும். தைரியமா இருங்க. இங்க சிகிச்சை எடுத்துக்கணும்னா நீங்க அடிக்கடி இங்க வரும்படியா இருக்கும். முடியுமா உங்களால? என் வள்ளிக்கு பேச்சு வரணும். அதுக்காக நீங்க என்ன செய்ய சொல்றீங்களோ அதை நான் செய்யறேன். அப்படின்னா இன்னைக்கே சிகிச்சை ஆரம்பிச்சிடுறேன். தாயமா, ஐயா. இந்த பொண்ண குளத்துல குளிக்க வச்சு கூட்டிட்டு வாங்க. சரிங்க, மாமா. ஓம் நிஸ்தூலாயை நமஹ, நீலச்சிகுராயை நமஹ, நிராபாயாயை நமஹ, நிரத்யாயை நமஹ. எங்க அம்மா கிட்ட அடி வாங்க வச்சால, இனிமே நீ பாட்டே சொல்லி தரக்கூடாது. அப்புறம் என்ன, ஹார்மோனி பெட்டி அடிச்சு தூள் தூள் ஆக்கிட்ட. இனிமே அவன் நம்ம பிரச்சனைக்கே வரமாட்டான். என்ன சத்தம்? அது ஒண்ணு இருக்காதே. இருங்க வர. சின்னமணி, நீ 1008 காரணம் சொன்னாலும் சர்றா. வயசு பொண்ணு கை நீட்டி அடிச்சது தப்பு. பஞ்சாயத்துல நீ மன்னிப்பு கேட்டே ஆகணும். பாவா, தயவு செஞ்சு இந்த விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க. அவ தப்பு பண்ணா, அவளை நான் அடிச்சேன். இதுக்காக எவங்கிட்டையும் நான் மன்னிப்பு கேட்க தயாரா இல்ல. டேய், உன் பிரச்சனையை நீ சொல்லிட்ட இல்ல. இந்த ஊருக்குன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்குது. அதுக்கு நான் கட்டுப்பட்டே தீரணும். உனக்கு பதிலா நான் அடி வாங்குறேன்டா. பாவா, இந்த பிரச்சனைய நானே தீர்த்துக்கிறேன். வரக்கூடாதுன்னு முடிவு பண்ண பஞ்சாயத்துக்கு நானே தேடி வந்திருக்கிறேன். உங்களால என்ன செய்ய முடியுமோ அதை செய்யுங்க. பாத்தீங்களா ஐயா, என் காரை உடைச்சது மட்டும் இல்லாம என் பொண்ணை அடிச்சது மட்டும் இல்லாம என்ன திமிரா பேசுறான். நம்ம ஊர் வழக்கப்படி என்ன செய்யணுமோ அதை நீங்க செய்திருங்க. என்னையா நான் சொல்றது? டேய், முதல்ல அவனை மரத்துல கட்டி வைக்கடா. இந்த ஊர்ல எவனும் என்னை கட்டி வச்சு அடிக்க முடியாது. நானா அடி வாங்கினாத்தான். எடுறா கைய. அவன் தயாராயிட்டான். அவனை யாரு அடிக்கணுங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணணும். என் பொண்ணை கை நீட்டி அடிச்சிருக்கான். அதுக்காக என் பொண்ணு கையால தான் அடி வாங்கணும்.
அம்மா அம்மா, பஞ்சாயத்துல உங்க பொண்ணு சின்னமணியை சவுக்கால அடிச்சிட்டு இருக்கு. ஆத்திர அடங்கிருச்சா? இந்த ஊரே பாக்குற மாதிரி என்னை எப்படி அவமானப்படுத்தணுமோ அதை நீ செஞ்சிட்ட. இதே ஊர் பாக்குற மாதிரி நான் என்ன செய்யணுமோ அதையும் செஞ்சிடறேன். என்ன அவமானப்படுத்துற உனக்கு இது ஒரு பாடமா இருக்கு. போடி. ஒரு பொண்ணுக்கு ஒரு தடவை தான் கழுத்துல தாலி ஏறணும். உன்னை பொறுத்த வரைக்கும் உன் வாழ்க்கையில அது நடந்து முடிஞ்சிருச்சு. பலவந்தமாவோ பலாத்காரமாவோ இந்த தாலி என் கழுத்துல நிறுத்தி வைக்க முடியாது. இந்த தாலி எப்போ உன் கழுத்திலே இருக்கணுங்கிறதுக்காக நான் காவலும் இருக்க முடியாது. ஒரு நிமிஷம் நான் சொல்றத பொறுமையா கேளு. அதுக்கப்புறம் இந்த தாலியை கழுத்திலேயே மாட்டிக்கிறதா இல்ல கழட்டி எறியறதாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்க. நீ நிக்கிற இந்த இடம், இந்த பங்களா, உன்னுடைய கார், நம்ம வசதிகள், இதுக்கெல்லாம் சொந்தக்காரன் யார் தெரியுமா? இந்த தாலியை உன் கழுத்துல பலவந்தமா கட்டினானே அந்த சின்ன மணிதான். நீ நினைக்கிற மாதிரி உங்க அப்பா ஒன்னும் ஒரு பரம்பரை பணக்காரர் இல்ல. இதே ஊர்ல வசதியா வாழ்ந்துகிட்டு இருந்த எங்க அண்ணன் கிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்கிட்டு இருந்த ஒரு வேலைக்காரர் தான். அவர் எங்க அண்ணன் கிட்ட வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தப்ப தெரிஞ்சோ தெரியாமலோ உங்க அப்பா கிட்ட நான் என் மனசை பறி கொடுத்துட்டேன். இது தெரிஞ்ச எங்க அண்ணன் எவ்வளவோ எடுத்து சொல்லி பார்த்தாரு. ஆனா நான் கேட்கல. முடிவா எங்க அண்ணன் கிட்ட நான் சொன்னேன், நீங்களா பார்த்து ஒருத்தரை கல்யாணம் செஞ்சு வச்சாலும், நானா விரும்பி ஒருத்தரை ஏத்துக்கிட்டாலும் வாழ்க்கை நடத்த போறவன் நான் தானேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அவர் ஒரு வார்த்தை கூட என்கிட்ட பேசல. அடுத்த வாரமே உங்க அப்பா கட்டின தாலி என் கழுத்துல ஏறிச்சு. ஆனா கல்யாணமான ஒரு மாசத்துக்கு அப்புறம் தான் உங்க அப்பாவுடைய சுயரூபமே எனக்கு தெரிய ஆரம்பிச்சது. நீங்க எவ்வளவு சொல்லியும் கேட்காம நான் தப்பு பண்ணிட்டேன்னா உங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனதே நான் தானே. இப்போ எல்லா சொத்தையும் எழுதி வாங்கிட்டு வந்தாதான் நீ வீட்டுக்குள்ளேயே வரலான்னு என் வீட்டுக்காரர் சொல்லிட்டாரு. அதுக்கு நீ என்னம்மா சொன்ன? எங்க அண்ணன் சொத்தை எல்லாம் எழுதி வாங்கி கொடுத்துட்டு உங்க கூட வாழணுங்கிற அவசியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த வீட்டை விட்டு மாப்பிள ஜானகி, மாப்பிள நீங்க ஆசைப்பட்டபடி இந்த வீட்டையும் உங்க பேருக்கே எழுதி வச்சுட்ட. நான் ஆசைப்பட்டபடி என் தங்கச்சி கடைசி வரைக்கும் கண் கலகாம காப்பாத்துங்க. நான் எனக்காக இதெல்லாம் கேட்கல, உங்க தங்கச்சி சந்தோஷமா இருக்கான் அதுக்காகத்தான். மாப்பிள உங்களை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். மணி, என்னப்பா? அத்தை மாமாட்டெல்லாம் சொல்லிட்டு புறப்படு, நாம இந்த வீட்டை விட்டே போலாம். அத்தை போயிட்டு அத்தை. மாமா போயிட்டு மாமா. போடா, போய் பைய எடுத்துட்டு வா. சரிப்பா. அண்ணா அண்ணா, எனக்காக நீங்க ஏன் வீட்டை விட்டு போகணும்? நீ நல்லா இருக்கணும்னா நான் இந்த வீட்டை விட்டு போகணும். பாப்பா அண்ணா, வீட்டை விட்டு வெளியே போனதுக்கு அப்புறம் எவ்வளவோ வசதியா வாழ்ந்துகிட்டு இருந்த எங்க அண்ணன் ஒரு கூலிக்காரனை விட கேவலமா குடிசையில வாழ்ந்தார்.
அந்த நேரத்துல அவருக்கு வந்த சக்கரை வியாதியை குணப்படுத்த அவரால் முடியல. அப்பதான் அவரை பாக்குறதுக்காக நான் ஆஸ்பத்திரிக்கு போனேன். வாமா. ஆபரேஷன் தான் முடிஞ்சு போச்சே, அப்புறம் என்ன அழறீங்க? இன்னொரு காலம் எடுத்தாதான் உங்க அண்ணனை உயிரோட பார்க்க முடியும்னு டாக்டர் சொல்லிட்டாருமா. டாக்டர் சொன்னா உங்க நல்லதுக்கு தான் சொல்லுவாரு. ஒரு காலுக்கு நீ இருந்த, இன்னொரு காலுக்கு நான் இருக்கேன்னா. அண்ணா அண்ணா அண்ணன் இறந்த கையோட உங்க அப்பா அவனுக்கு இருக்கிற ஒரே வாரிசு பையன்தான். அவனை கொன்னுட்டா சொத்துல பின்னால பிரச்சனையே வராதுன்னு அடியாள் கிட்ட சொல்றத கேட்டேன். எங்க அண்ணன் தான் எனக்காக சொத்து சுகமெல்லாம் எழுந்துட்டாரு. எங்க அண்ணன் மகன் எதுக்காக அழியணும்னு அவனை காப்பாத்துறதுக்கு என்ன செய்யறதுனே புரியாம அவனை ஒரு பரிசல்ல வச்சு அனுப்பிச்சிட்டேன். சமயத்துக்கு உதவட்டுமேனு அவன் கழுத்துல ஒரு செயினையும் போட்டு வச்சேன். அந்த செயின் தான் அவனை நான் யாருன்னு அடையாளம் கண்டுக்க உதவிச்சு. உங்க அப்பா சுகர் ஃபேக்டரி கட்டி இந்த ஊருக்கு வந்தப்போ ஒரு நாள்